ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். நம்ம போன கிளாஸ் முடிகிற வரைக்கும் நாம மேத்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்பர் சிஸ்டம்ஸ், அதாவது நம்ம எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஃபர்ம்வேர், சாஃப்ட்வேருக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய லெவல்ல மட்டும் மேத்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் பிசிக்ஸ் பார்க்கலாம். பிசிக்ஸ்னா ரொம்ப பயப்படாதீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பார்க்க போறோம். இது ஒரு ரெக்கலெக்ஷன் மாதிரி, நமக்கு சின்ன வயசுல படிச்சதெல்லாம், ஸ்கூல்ல படிச்சது எல்லாத்தையும் திருப்பி ரெக்கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலா எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது பிசிக்ஸ்னோட ஒரு சின்ன பார்ட் தான். பட் இதுலயே நிறைய இருக்கிறதுனால இதையே கிட்டத்தட்ட ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நாம கொஞ்சம் ஜெனரிக் பிசிக்ஸா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஸ்பெசிபிக்கலா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், நம்ம வி ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் எலக்ட்ரானிக்ஸ், அதை அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். எலக்ட்ரிக்ல பார்க்கறது நம்ம ஜஸ்ட் ஒன் திங் வி வாண்ட் டு லுக் அட் இஸ் எனர்ஜி. எனர்ஜினா என்னதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எனர்ஜி இதை ஹிந்தியில ஊர்ஜான்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப பொதுவா சக்தின்னு சொல்லுவோம். சக்திங்கிறது தமிழ்லயும் அதுதான், வடமொழிலையும் அதுதான். இந்த எனர்ஜி அப்படின்னா என்னது? எனர்ஜி இஸ் த எபிலிட்டி டு டூ சம் ஒர்க். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் டெஃபினிஷன். எது நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு எனர்ஜி வேணும். இதை நாம லௌகிகமாகவும் எடுத்துக்கலாம், பிலாசபியாவும் எடுத்துக்கலாம். எதுவுமே எனர்ஜி இருந்தா தான் நடக்கும். தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அணு சின்ன அணுவுக்குள்ள நடுவுல புரோட்டான்ஸ், நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸ சுத்தி வரும். அதேதான் நம்ம பாக்குறோம். சூரியனை சுத்தி கிரகம் எல்லாம் வர்றது, எர்த்தை சுத்தி ஒரு மூன் வர்றது. இந்த சூரியன்கிறது ஒரு பெரிய கேலக்சிலேயே சுத்தி வர்றது. இதெல்லாமே என்னது? எனர்ஜி. அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நாம இப்ப ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதர்வைஸ் எனர்ஜி மீன்ஸ் எபிலிட்டி டு டூ சம்திங் and everything happens due to energy. இதுக்கு மேற்கொண்டு நமக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேண்டாம். நாம நம்ம பிசிக்ஸ் சைட்ல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பார்க்கலாம். எனர்ஜி நமக்கு காமன் ஃபார்ம்ஸ், நம்ம இன்னைக்கு தேதியில் யூஸ் பண்ற காமன் ஃபார்ம்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி, கிராவிடேஷனல் எனர்ஜி, அதுவும் பிசிக்கல் எனர்ஜி தான். தெர்மல் எனர்ஜி, ஹீட்னால ஏதாவது ஒரு பொருள் நடக்கிறதா இருந்ததுன்னா தட் இஸ் கோயிங் டு பி a தெர்மல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி, ஒரு பொருளோட ரசாயன தன்மை மாறுறதுனால, ஒரு டெபினிஷன்ல இருந்து இன்னொரு டெபினிஷனுக்கு மாறுறதுனால, ஒரு கெமிக்கல் இருந்து இன்னொரு கெமிக்கலுக்கு மாறுறதுனால ஏற்படுற எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம். நம்ம லைட், நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தான். எலக்ட்ரிசிட்டியும் சரி, நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு, காந்த அலைகள், கம்யூனிகேஷன்ஸ்க்கான அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ், அது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியில வரும். லைட்டுங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியில தான் வரும். சோனிக் எனர்ஜி, சவுண்ட், அல்ட்ராசானிக் வெப்பன்ஸ் எல்லாமே கூட இருக்கு. அல்ட்ராசானிக், இன்ஃப்ராசானிக். நியூக்ளியர் எனர்ஜி, இது இப்ப ரீசெண்டா வித்தின் த பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் ஆர் லெஸ் தேன் 1 century நம்ம நியூக்ளியர் எனர்ஜி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம புதுசா எனர்ஜி யூஸ் பண்ண நம்ம இதுல லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே போகலாம், எக்ஸெட்ரா. நாளைக்கு வேற புது எனர்ஜிஸ் நாம கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே போய்க்கலாம். பட் வில் ஜஸ்ட் லுக் அட் வாட் காமன் எனர்ஜி மீன்ஸ். இந்த எனர்ஜியை கன்சிடர் பண்றதுக்கு நமக்கு ஒரே ஒரு ரூல் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கன்சர்வேஷன்னா மொத்த எனர்ஜி நம்ம அதிகம் பண்ண முடியாது, கம்மி பண்ண முடியாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும். எனர்ஜி cannot be created or destroyed. It can only be transformed from one form to another, so that the total energy in an isolated system remains the same. Isolated system is important. Now ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்ம எனர்ஜி சேஞ்ச் பண்றப்ப அந்த சிஸ்டத்தின் வெளியிலிருந்து எனர்ஜி சிஸ்டம் எடுக்க முடியும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இது என்னங்கிறது நம்ம போக இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கலாம். பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இதுதான். எனர்ஜி cannot be created or destroyed. It can only be transformed from one form to another. நமக்கு இன்ஃபினிட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்கு. இப்ப சன்லைட்ங்கிறது நமக்கு இன்ஃபினிட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இன்ஃபினிட்னா பல லட்சம் வருஷம் வரைக்கும் இருக்கும். நாம அதிலிருந்து வேற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம்.
we'll leave it at this. இதுக்கு புரியாட்டி நம்ம திருப்பி ஒரு விசிட் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் எனர்ஜிலையும் ரொம்ப காமனா வந்து ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி யூசபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஒண்ணு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல்னா என்னது? பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. இது பண்றதுக்கு he has the potential to become great. அவனுக்கு வந்து கிரேட் ஆறதுக்கான ஒரு தகுதி இருக்கு, எபிலிட்டி இருக்கு, அந்த சக்தி இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜினா எதுவும் நடக்கல, அது பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பேரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா எனர்ஜி இன் ஆக்ஷன். பேசிக்கலி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இட் இஸ் ஸ்டோர்ட் எனர்ஜி, யூ கேன் சே தட், அண்ட் இட் இஸ் ரெடி டு டூ சம்திங். இட் இஸ் நாட் yet doing something, it is ready to do somethingங்கிறதுக்கு பேரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இட் இஸ் டூயிங் சம்திங், ஏதோ நடக்கிறது, நமக்கு தெரிஞ்சு ஏதோ நடக்கிறது அப்படின்னு பாக்குறது வந்து தட் இஸ் கால்ட் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த டெர்மினாலஜிஸ் வந்து மோஸ்ட்லி மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம். பட் த சேம் திங் அப்ளைஸ் ஃபார் தெர்மல் எனர்ஜி, ஈவன் எலக்ட்ரிக் எனர்ஜி. எல்லாத்துக்குமே வந்து திஸ் டெர்மினாலஜி அண்ட் திஸ் தியரி அப்ளைஸ். இப்ப வந்து let's have an example. We have an example of நம்ம வந்து அம்பு விடுறோம். அந்த காலத்து ஆயுதங்கள், வீட்டுல உபயோகப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்டா தான் இருந்தது. வில்லுக்கு வந்து நம்ம ஈட்டி எடுத்துட்டோம்னா அதை வந்து நாம தனியா இழுத்து விட வேண்டாம், கையில இருந்து நேரா அனுப்பலாம். நாம we consider shooting an arrow. இப்ப இந்த படத்துல பாக்குறீங்க, இந்த படத்துல வந்து வில்லு இருக்கு, அம்பு இருக்கு, நம்ம அம்பை வந்து கையில பிடிச்சிட்டு இருக்கோம். இப்ப இந்த அம்பை நம்ம கையை விட்டோம்னா என்ன ஆகும்? எங்கேயும் போகாது, அந்த அம்பு அங்கேயே தான் இருக்கும். ஓகே, இட் வில் ஃபால் டவுன், கீழே விழும். தட் இஸ் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மற்றபடி வேற ஃபோர்ஸே கிடையாது. இதுல நம்ம விரும்பி பிடிச்சிட்டு இருக்கோம், அது விட்டோம்னா அது எங்கேயும் போகாது, அங்கேயே இருக்கும். திஸ் இஸ் கால்டு நியூட்ரல் ஸ்டேட் ஆர் ஐடில் ஸ்டேட். இந்த வில்லையும் அம்பையும் மட்டும் ஒரு சிஸ்டமா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது, எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸ்டா இருக்கு. அதனால அது அதே இடத்துல இருக்கும். அது அனுப்புறதா இருந்தா, அந்த அம்பை விடுறதா இருந்தா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த நாள் இருக்குல்ல, அதை வந்து இழுக்கணும். இழுத்து அந்த அம்பு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தணும். அதை இழுக்கிறதுக்கு வந்து நாம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். நம்ம கையில் இருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இழுக்கிறோம். நாம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து இந்த நான்லயும் அந்த வில்லினோட வளைவிலையும் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது இப்ப வந்து இந்த அம்புக்கு வந்து, இந்த வில்லுக்கு வந்து அம்பு அனுப்புறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இப்பதான் அதுக்கு தகுதியே இருக்கு. நாம அதை இழுக்காட்டி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபில் பண்ணாட்டி அதை நாம விட முடியாது. திஸ் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இது வந்து நியூட்ரல், இது வந்து there is some potential energy that we have filled inside that system, we have transferred inside that system. அது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம அதிக எனர்ஜி ஃபில் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு எஃபெக்டும் அதிகமா இருக்கும். இப்ப இந்த வில்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நாம அதை வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுப்போம். அப்படி பண்ணினாதான் போகிற அம்பு வந்து சரியான வேகத்துல போகும். ரொம்ப லூசா, ரொம்ப சின்ன பசங்க வில் மாதிரி லேசா இழுத்துட்டோம்னா அது போயிட்டு விழுவும். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுல ஸ்டோர் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து இட் வில் டேக் எஃபெக்ட். திஸ் இஸ் கால்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இட் இஸ் நாட் டூயிங் எனிதிங், பட் இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு டூ சம்திங். அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி. இப்ப நம்ம கையில விட்டுட்டோம்னு வச்சுங்க, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்பவுமே தடுத்து நிறுத்தி இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ஆகாம தடுத்து நிறுத்துறதுக்கு இருக்கும். ஆல்வேஸ் எல்லா பொட்டன்ஷியல் கைனெட்டிக் எனர்ஜியும் இதுதான். அந்த தடுத்து நிறுத்துற அந்த ஒரு சின்ன தடை மட்டும் போயாச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. இப்ப வந்து உங்களுக்கு இந்த வளைஞ்சிருக்கிற வில்லு வந்து நேரா ஆகுது. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வில்லினோட எண்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இழுத்து இருக்கிறப்ப வளைஞ்சிருக்கு, அது வர்றப்ப திருப்பி நேரா ஆகிறது. அந்த நேரா ஆகிறப்ப அந்த நான் முன்னாடி வர்றது, அது வந்து இந்த அம்பை தள்ளுது, அந்த அம்பு வந்து வேகமா முன்னாடி போறது. திஸ் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஒன்ஸ் இது போய் முடிச்சாச்சுன்னா திஸ் கோஸ் பேக் டு நியூட்ரல். எல்லா எனர்ஜியும் ஸ்பெண்ட் ஆயாச்சு. அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து it will remain there in the arrow, but practically வந்து அது வந்து it will not remain indefinitely, எப்பவுமே இருக்காது. ஏன்னா வேற ஒரு ஃபோர்ஸ், கிராவிடேஷனல், புவி ஈர்ப்பு, அது வந்து அந்த ஆரோவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது. சோ அந்த புவி ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த போற கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வந்து அவரோட கைனெட்டிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கிறதுனால. சோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறமா கிராவிடேஷன் எனர்ஜி will be more than
whatever kinetic energy remains inside the arrow அப்புறம் கீழே விடும். This is one easy example to understand potential energy and kinetic energy. நிறைய இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்ப நாம ஒரு 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 வெயிட்டை ஒண்ணு தூக்குறோம். நம்ம வந்து வெயிட்டை வெறும் கீழே வச்சுட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது, அப்படியே இருக்கும். பட் அந்த வெயிட்டை மேல தூக்கி அதை விட்டோம்னா அது கீழே டவால்னு விழும். அந்த விடுற ஃபோர்ஸ் வந்து தர உடையும். ஏன்னா ஆரம்பத்துல வந்து அது ஐடில் நியூட்ரல்ல இருந்திருக்கு. நாம வந்து அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்குறோம். அது எவ்வளவு கவுளவு வெயிட் அதிகமோ அவ்வளவு கவுளவு நாம அதுக்கு எனர்ஜி அதிகம் கொடுத்துதான் மேல தூக்கணும். கம்மி வெயிட்டா இருந்தா ஈஸியா தூக்கிடலாம். ஹெவி வெயிட்டா இருந்தா கஷ்டப்பட்டு தூக்கணும். எவ்வளவு கவுளவு கஷ்டப்பட்டு தூக்குறோமோ அவ்வளவு கவுளவு அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும். கையை விட்டுட்டோம்னா அவ்வளவு கவுளவு கீழே விழுந்து that will convert into kinetic energy which damages the floor or floor வேற ஏதாவது மெட்டீரியலோட ஷேப்பை மாத்தலாம். இதெல்லாமே வந்து பொட்டன்ஷியல் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி. இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து இட்ஸ் பீன் brought from outside this system because you cannot create energy. Your energy, உன்னோட கையினோட எனர்ஜி வந்து your biological energy converted into mechanical energy வந்து it has been transferred into this system, this bow and arrow system, and it is used to do something. So that explains the isolated system. Isolated system na மத்த சிஸ்டத்துல இருந்தெல்லாம் வந்து தனிப்படுத்தப்பட்ட அதை மற்றவங்க சேர்த்து கணக்கு போடாத சிஸ்டம். இப்ப நம்ம பார்த்தது வந்து இந்த எனர்ஜிங்கிறது வந்து நியூட்ரல் ஸ்டேட்டை வந்து மாத்துறதுனால உருவாகிறது. அதை பல விதத்துல மாத்தலாம். ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி மாத்தலாம். நம்ம சுத்தி அந்த ஸ்ப்ரிங் டைட் ஆயிட்டே இருக்கும். எப்ப கையை விடுறோமோ அது திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தும். தட் இஸ் அகைன் an example of potential and kinetic energy. இப்ப நம்ம பார்த்தோம் அம்பு பிடிச்சு இழுத்துட்டு விட்டோம்னா it is storing potential energy and working kinetic energy. அந்த potential energy ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி that will be in a neutral state. எந்த வேலையும் பண்ணாம அமைதியா இருக்கிற ஒரு நிலைமை. இப்ப மெக்கானிக்கல் எனர்ஜின்னு பார்த்தா வந்து நமக்கு எந்த வேலை நடக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நாம எனர்ஜி அப்ளை பண்ணுவோம். அல்லது கூட எக்ஸ்ட்ரா மெக்கானிசம்ஸ் எல்லாம் போட்டு எனர்ஜியோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்றது அதெல்லாம் இருக்கு. பட் பேசிக் ஐடியா வந்து நமக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி நாம பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுவோம். நமக்கு வேற டைரக்ஷன்ல ரிலீஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன பண்ணணுங்கிறத பொறுத்தது. இப்ப ஹீட் எனர்ஜி ஏதோ ஒருத்தோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம் பண்றோம். டெம்பரேச்சர் அதிகம் பண்றதுக்கு வந்து நமக்கு வெளியிலிருந்து எனர்ஜி கொண்டு வர வேண்டியிருக்கு. ஒன்னா ஹீட்டர் போடலாம், அல்லது அடுப்புல வைக்கலாம், சூரியன்ல வைக்கலாம். ஏதோ ஒரு விதமா வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டமோட டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி அப்புறமா அது வந்து சில்லுன்னு ஆகிறப்ப உங்களுக்கு ஏதோ வேலை நடக்கும். இப்ப நம்ம ஏசி அல்லது ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அது உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்றது. உள்ளுக்குள்ள வந்து ஃப்ரையான் அப்படின்னா அல்லது ஏதோ ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸை வந்து நாம கம்ப்ரஸ் கம்ப்ரஸிங் அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்றப்ப வந்து அதனோட அளவு சுருங்கும், அதனோட டெம்பரேச்சர் அதிகமாகும். அதாவது பிசிக்கல் ஸ்பேஸ், பிசிக்கல் எனர்ஜி இஸ் பீங் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அதை கம்ப்ரஸ் பண்ணா அந்த கேஸ் சுருங்கி இருக்கும், அதனோட டெம்பரேச்சர் அதிகமாயிருக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம வெளியிலேயே விட்டுருவோம், ஃப்ரிட்ஜுக்கு வெளியில விட்டுருவோம். அந்த கம்ப்ரஸ்ட் கேஸை ஃப்ரிட்ஜுக்குள்ள அனுப்பி விட்டோம்னா அது வந்து திருப்பி நார்மல் லெவலுக்கு எக்ஸ்டாண்ட் ஆகும். கம்ப்ரஸ்ட் கேஸை வந்து நம்ம இண்டோர் யூனிட்டுக்குள்ளேயோ அல்லது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ அனுப்பி வச்சோம்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது கம்ப்ரஸ் பண்றப்ப அது ஹீட்டை வெளியில விட்டுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அதுக்கு ஈக்குவலா ஹீட்டை உள்ள எடுத்துக்கும். சுத்தி இருக்கிற இடத்துல இருந்து ஹீட்டை உள்ள எடுத்துக்கும். அதனாலதான் வந்து நமக்கு கூலிங் வர்றது. திஸ் இஸ் அகைன் கம்ப்ரஸிங் இஸ் புட்டிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எக்ஸ்பேண்டிங் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி விச் ஆக்சுவலி கூல்ஸ் ஸ்டஃப். நீங்க வந்து பிசிக்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா வீடு பயங்கரமா கொதிக்கும். இட் இஸ் த சேம் ரீசன். ஏசிலையும் வந்து பின்னாடி பக்கமா வெளி பக்கமா வந்து பயங்கர சூடா இருக்கும், உள் பக்கமா சில்லுன்னு இருக்கும். இன்னைக்கு தேதியில வந்து ஸ்பிளிட் ஏசியில வந்து கம்ப்ரஷன் வெளியில வீட்டுக்கு வெளியில நடக்கும், எக்ஸ்பான்ஷன் வீட்டுக்கு உள்ளுக்குள்ள நடக்கும். சோ ஹீட் எல்லாம் வெளியில இருக்கும். இதெல்லாமே பட் இட்ஸ் ஆல் த சேம் பிரின்சிபிள். அப்ளை பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் மேக் இட் ஒர்க் வித் கைனெட்டிக் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி அதுவும் ஒண்ணு இருக்கு. இப்ப நாம ஏதோ ஒரு விதமா ஒரு கெமிக்கலை வந்து இன்னொரு கெமிக்கலா மாத்துறோம். நம்ம எலக்ட்ராலிசிஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம்னா வந்து தண்ணி வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனா கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் லைக் மேக்கிங் இன்டு ஒன் ஃபார்ம், மேக்கிங் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு another form. When it changes from one chemical to another chemical, it actually stores energy.
அதுதான் வந்து நம்ம யூஸ்வலா பேட்டரிஸ்ல யூஸ் பண்ணுவோம். கெமிக்கல் பேட்டரிஸ் தான். அது எப்படிங்கிறது வந்து நாம எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ்ல போறப்ப பார்க்கலாம். பட் கெமிக்கல் எனர்ஜிங்கிறது வந்து ஒரு விதமான எனர்ஜியை கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமா ஸ்டோர் பண்றது, திருப்பி அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ரிவர்ட் ஆகிறப்ப அதை யூஸ் பண்றது எல்லாமே. ஸ்டோரிங்கிறது வந்து எல்லா விதமான எனர்ஜியும் அதோட நியூட்ரல் ஃபார்மை விட்டு வேற ஒரு அன்ஸ்டேபிள் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்றோம் பை அப்ளைங் சம் எனர்ஜி. அப்படி பண்ணனா எனர்ஜி அதுல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த எனர்ஜி எப்ப யூஸ் பண்ணணுமோ அது வந்து அந்த ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து நமக்கு வேற விதத்துல யூஸ் ஆகும். ஸ்டோர்ட் எனர்ஜி கம்மி ஆயிடும். திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ். மெக்கானிக்கல் வந்து அந்த காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பேட்டரிங்கிறது இப்ப ரீசெண்டா இந்த புதுசா நமக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்றது. அதாவது உள்ளுக்குள்ள வந்து இருக்கிற பர்டிகுலர் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கலா மாத்துறது. அந்த மாதிரி ஹீட் எனர்ஜி நிறைய இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இதுலயும் அதேதான். எலக்ட்ரிசிட்டி கேன் பி கன்வெர்டட் இன்டு எனி அதர் எனர்ஜி. எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்ல, ஆக்சுவலா எனி எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு எனி அதர் எனர்ஜி யூசிங் த ரைட் மெத்தட். நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி டு லைட் எனர்ஜி கன்வெர்ட் பண்ண முடியும், தெரியும் நமக்கு. லைட் எலக்ட்ரிக் எனர்ஜி டு ஹீட் எனர்ஜி, எஸ் ஹீட்டர். எலக்ட்ரிக் எனர்ஜி டு சவுண்ட் எனர்ஜி, ஸ்பீக்கர். அப்புறம் எலக்ட்ரிக் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ராலிசிஸ். நம்ம வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் எல்லாம் பார்த்திருப்போம். இதுல நம்ம வீட்டுல யூஸ் பண்ற இரும்பு சாமான எல்லாத்துக்கும் எலக்ட்ரோ பிளேட்டிங் சொல்லுவோம். ஆசிடுக்குள்ள ஒரு இரும்பை போட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம்னா அதுக்கு மேல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஜிங்க் கோட்டிங் அல்லது ஏதாவது எலக்ட்ரானிக் பவுடர் கோட்டிங். எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம எல்லா ஃபார்ம்லயும் கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு டைரக்ஷன்லயும் கன்வெர்ட் பண்ணலாம். மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம்? டைனமோ. லைட் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம்? சோலார் செல். கெமிக்கல் எனர்ஜி எப்படி எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம்? பேட்டரி. சேவ் பண்றப்ப கெமிக்கல் எனர்ஜியா சேவ் பண்றோம், திருப்பி யூஸ் பண்றப்ப திருப்பி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா யூஸ் பண்றோம். சோ எனி எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு எனி அதர் யூசபிள் ஃபார்ம். ஒன்னே யோசனை பண்ண வேண்டியது என்னதுன்னா வந்து அந்த மாதிரி ஃபார்ம் கன்வெர்ட் பண்றப்ப தேர் வில் ஆல்வேஸ் பி லாசஸ். அதை அடுத்து பார்க்கலாம். நாம இப்ப நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா வந்து ஸ்டோரிங்னா என்னது? அந்த நியூட்ரல் ஃபார்மை விட்டு வேற ஏதாவது unstable form கொண்டு போறது. That is storing energy, because we'll have to apply some energy into that and that will be stored in that unstable form. I say it is unstable because whenever it gets a chance it will just revert to its neutral stage. அதுதான் பேலன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது சமநிலை. எப்பவுமே எல்லாருமே சமநிலையில் இருக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி செய்யும். நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், அதே இடத்துல தான் நிற்பேன். அதாவது இன்னொரு நியூட்டன்ஸ் லா ஒண்ணு இருக்கு. எனி ஆப்ஜெக்ட் that is in a state of motion will continue to remain in motion, or which is in a state of idle will continue to remain in idle. நின்றுட்டு இருக்கிறது வந்து வேற எதுவும் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கும். இந்த பேலன்ஸ்ங்கிறது வந்து இப்ப நம்ம பார்த்த எல்லா எனர்ஜிலையுமே இந்த ஏரோ முதற்கொண்டு நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது நிற்கும். விட்டோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலா நார்மல் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும், which is no energy. வேற சிஸ்டத்துல இருந்து எனர்ஜி கொண்டு வரலாம், டெம்பரரியா ஸ்டோர் பண்ணலாம், பட் that will be temporary. அதை யூஸ் பண்ணலாம், then again it will become neutral. சமநிலை, பேலன்ஸ், சாந்தி எல்லாமே சொல்லிக்கலாம். சாந்திங்கிறது என்னது? நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் பண்ண வேண்டாம், ரொம்ப வருத்தமாவும் ஃபீல் பண்ண வேண்டாம், ரெண்டுமே டெம்பரரி. இது வந்து பிசிக்ஸ்லயும் சொல்லலாம், மெட்டாபிசிக்ஸ்லயும் சொல்லலாம். இந்த எல்லாமே வந்து ஒரே ரூல்ஸ் தான். அதை நம்ம பார்க்கறது வேற விதமா இருக்கு. நம்ம அந்த காலத்துல எல்லாம் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரிஷிகள் எல்லாம் வந்து ஆண்டு கணக்கா பல நூற்றாண்டு கணக்கா வந்து தவம் பண்ணி தப பலிமைன்னு சேர்த்துவாங்க. அது என்னது? கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் த காஸ்மாஸ். அதெல்லாத்தையும் வாங்கி அவங்களுக்கே ஒரு விதத்துல உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சிருப்பாங்க. தட் இஸ் கேதரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. தவம் பண்ணி நான் நிறைய கதையும் இது படிச்சிருக்கோம். அவங்க வந்து யாரையாவது ரொம்ப கோவப்பட்டு யாரையாவது சாபம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அவங்க சேவ் பண்ண எனர்ஜியை வந்து அவங்க எதையோ பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்க தவ வெளிமை போச்சு. இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இதுவும் அதே பிரின்சிபல் தான். யூ கேதர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் யூ ஸ்பெண்ட் இட் as kinetic energy and your total energy will become neutral. அவ்வளவுதான். திருப்பி will have to start. இது வந்து மெட்டாபிசிக்கல் ஃபார்ம், பிசிக்கல்ல கிடையாது.
ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து எந்த விதத்துல அவங்க எனர்ஜி உள்ளுக்குள்ள தனக்குள்ள வலிமை ஸ்டோர் பண்ணிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து சாதாரண எல்லா பிசிக்ஸ்லயும் வர்றது கிடையாது. அந்த நாலேஜ் வந்து எழுதி பிடிச்சு வர்ற நாலேஜ் கிடையாது. அதெல்லாம் இப்ப லாஸ்ட் நாலேஜ். பட் இப்ப நம்ம வந்து மதங்கள் அல்லது நம்பிக்கைகள் எல்லாம் பார்த்தாலும் கூட வந்து அதுல எல்லாத்தையுமே எதையே தான் சொல்றாங்க. நம்ம ஹிந்துசத்துல வந்து பார்த்தோம்னா நீங்க சிவசக்தி இருக்கு சொல்லுவாங்க. சக்தி இருந்தா செய், இல்லாட்டி சிவனே இரு. சக்தி இருந்தா செய், அது வந்து கைனெட்டிக் எனர்ஜி, எதையாவது பண்றதுக்கு. சிவனேன்னு இருக்கிறது வந்து அமைதியா இருந்து அந்த சக்தியை கேதர் பண்றது. திஸ் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரெண்டும் பேலன்ஸா இருக்கும். உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் எப்ப ஈக்குவலா இருக்கோ அது வந்து நமக்கு சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ். 0வா இருந்தாலும் சரி, 10ஆ இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருந்ததுன்னா அது பேலன்ஸ். இது நம்ம டாவிசம், இதுல வந்து அவங்களோட மெயின் பிரின்சிபிள் வந்து yin and yang. உலகத்துல எல்லாமே வந்து yin and yangல பேசிஸ்டா இருக்கு, நல்லது கெட்டது. டாவிசம் பொறுத்து வந்து மத்தவங்க சொல்ற மாதிரி உலகத்துல கெட்டதை அழிக்கணும், நல்லது மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கெட்டதும் இருக்கணும், நல்லதும் இருக்கணும். ரெண்டும் ஒண்ணுத்த ஒண்ணு பேலன்ஸ் பண்ணி ஒண்ணுத்த ஒண்ணு எதிர்த்து ஈக்குவலா இருக்கும். அப்பதான் வந்து எதுவுமே ஒரு இடத்துல நிக்க முடியும். ஒரு நார்மல் தராசு ஸ்கேல், அது வந்து ரெண்டு சைடுலயும் எதுவுமே இல்லாம இருந்தாலும் அது பேலன்ஸ் சென்டர்ல இருக்கும். ரெண்டு சைட்லயும் ஈக்குவலா ஏதாவது வச்சனாலும் அதே பேலன்ஸ்ல இருக்கும். ஒரு சைடுல அதிகமாகவும் ஒரு சைடுல கம்மியாகவும் இருந்ததுன்னா டிஸ்பேலன்ஸ் ஆயிடும். சேம் திங் உங்களுக்கு டாய்ஸத்துல வந்து yin yang, நெகட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ்னா இன்னொரு பக்கம் பாசிட்டிவ், ஒரு பக்கம் ஃபீமேல் இன்னொரு பக்கம் மேல், பாசிவ் ஆக்டிவ், டார்க் பிரைட், ஈவில் குட், கோல்ட் ஹீட், எல்லாமே சேர்ந்து தான். நைட் இல்லாட்டி பகல் கிடையாது, பகல் இல்லாட்டி நைட்டு கிடையாது, கெட்டது இல்லாட்டி நல்லது கிடையாது, நல்லது இல்லாட்டி கெட்டது கிடையாது. ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே அமைதி. அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறது வந்து பேலன்ஸ். தட் இஸ் டாயிசம். வேற பல ரிலிஜன்ஸ்ல இந்த மாதிரி வந்து இந்த பேலன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. we'll leave that part. I mean we'll just go for balance in physics. நம்ம ஆக்சுவல் நம்ம லௌகிக பிசிக்ஸ்ல வந்து we'll just look for there is always going to be balance in any kind of energy and the tendency is to drift towards neutral. இப்ப நாம ஏதோ ஒரு பொருளை வந்து மேல வச்சுட்டோம்னா அப்படியே விட்டோம்னா it just goes to wherever it can rest. எந்த இடத்துல ரெஸ்ட் ஆக முடியுமோ. பெண்டுலம் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு பெண்டுலம் வந்து முதல்ல ஒரு பக்கம் ஹைட்டா போகும், சென்டர்ல வந்து அது ஹைட்டா இருக்கு, சென்டர்ல வந்து ஏன்னா ஃபுல் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிறதுனால இமீடியட்டா ரெஸ்ட் வராம இன்னொரு பக்கம் மேல போகும். ஆல்வேஸ் இட் ட்ரைஸ் டு கம் டு தி சென்டர். எந்த பக்கம் போனாலும் ட்ரைஸ் டு கம்ஸ் டு தி சென்டர் பிகாஸ் தட் இஸ் தி நியூட்ரல் பொசிஷன். பட் அந்த எனர்ஜி வந்து வேற எங்கேயும் டிஸ்போஸ் ஆக முடியாது. அந்த எனர்ஜி வந்து வேற ஏதாவது மூலமா வெளியில எடுத்துட்டோம்னா இட் கம் டு சென்டர். ஆடிட்டு இருக்க பின்னல் நம்ம கையால தொட்டு நிறுத்தினோம்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்டாப். சப்போஸ் நிறுத்தலைன்னா இட் ஷுட் கீப் கோயிங் ஹியர் அண்ட் தேர், ஆல்வேஸ் ட்ரைங் டு கம் டு தி சென்டர். பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது அது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை இழுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இட் வில் ஸ்டாப் தி சென்டர். தட் இஸ் த நேச்சுரல் ரூல். ஆல்வேஸ் it will go to the balance point. இது வந்து மெக்கானிக்கல்ல. பேட்டரி, நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம், ஃபுல் சார்ஜில் இருக்கு. நம்ம அந்த சார்ஜ் யூஸ் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். யூஸ் பண்ணாம விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுவே 0 ஆகும், தன்னால் டிஸ்சார்ஜ் ஆகும். ஏன்னா அது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் மூலமா மட்டும் போகாது, சுத்தி இருக்கிற காத்து மூலமாவே வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், கொஞ்சம் ஹீட் எனர்ஜி மூலமா டிஸ்சார்ஜ் ஆகும். Everything will always try to go to balance and you will have to apply energy to move it out of the balance and it will try to come back to the balance. That is the natural rule of everything. Physics, metaphysics. This is the balance that keeps the universe intact. நம்ம சொல்றோம் பூமி வந்து சூரியனை சுத்தி வருது. ஏன் இந்த சூரியன் வந்து பூமியை இழுக்குதுன்னா பூமி நேரா சூரியனுக்குள்ள போய் விளையணுமே, ஏன் விளையாடுறது? Because there are other forces all around the earth. அந்த சூரியனோட ஃபோர்ஸும் இழுக்கிறது, சுத்தி இருக்கிற மற்ற ஃபோர்ஸும் இழுக்கிறதுனால அது வந்து ஒரு பேலன்ஸ் பொசிஷன்ல இருக்கு. பேலன்ஸ் பொசிஷன்ங்கிறது சிங்கிள் பொசிஷன் இல்ல, சூரியனை சுத்தி இருக்கிற ஒரு பேலன்ஸ் பொசிஷன்ல இருக்கு, பல பேலன்ஸ் பொசிஷன்ஸ். அதான் நியூட்ரல் ஏரியா. நியூட்ரல்ங்கிறது வந்து ஒரு இடம் மட்டும் கிடையாது, there can be more than one neutral. அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரியே தான் வந்து இட் கீப்ஸ் யுவர் ஆட்டம். அணு நமக்கு தெரியும், அணுவுக்கு நடுவுல வந்து சூரியன் மாதிரி
புரோட்டான்ஸ் இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, நியூட்ரான்ஸும் இருக்கு ஜீரோ எனர்ஜி. சுத்தி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் எனர்ஜி. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பூமி சூரியனை சுத்துற மாதிரி அணுக்குள்ள அந்த நியூக்ளியஸ் சுத்தி சுத்தி வரும். எல்லாமே ஒரே பிரின்சிபல் தான். It is about balancing positive and negative. Whenever we disbalance that, it takes energy from subatoms and it tries to go back to the neutral state. Atom bomb இதே பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஈவன் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸும் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. அதெல்லாம் உங்களுக்கு இப்ப ரொம்ப அதிகம். We'll leave that for now. If you want to do something, you must bring energy from outside the system. Either use it immediately or store it and use it later. ஈட்டி வந்து நம்ம கையில இருந்து நேரா போயிருது, ஸ்டோர் பண்றது இல்ல. அம்பு வந்து நாம அந்த பில்லுல ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புறோம். Each one has its own advantage. நம்ம ஸ்டோர் பண்ணி அனுப்புறதா இருந்தா வந்து நம்ம நிறைய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அப்புறம் சேர்த்து விடலாம். அல்லது நம்ம முதல்ல அக்யூமுலேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உடனடியா அதை விடாம தேவையான சமயத்துக்கு விடலாம். அந்த மாதிரி. But you'll have to bring energy from outside. Either use it immediately or store it and use it later. We'll recollect the law of conservation of energy. Energy cannot be created or destroyed. It can only be transformed from one form to another. So the total energy in an isolated system remains the same. அந்த கூட ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ஐசோலேட்டட் சிஸ்டம்குள்ள மட்டும்தான் வந்து it cannot be created or destroyed, but energy can be brought from outside that isolated system. That will be a bigger isolated system. This small isolated system is part of the bigger isolated system. So overall energy will remain the same. It just moves from one system to another system. அப்படி பார்த்தா நமக்கு பிரம்மாண்டம்ங்கிறது வந்து நமக்கு கணக்கிலேயே போட முடியாத அளவுக்கு எனர்ஜி இங்கே இருக்கு. ஜஸ்ட் பிளானட், இந்த ஃபுல் எர்த், ஃபுல் சன், ஃபுல் கேலக்சி, எத்தனை கேலக்சிஸ், எத்தனை வர்சஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து they are all energies. நாம வந்து அது சின்ன ஒரு பர்டிகுலர் எனர்ஜி வந்து அந்த சிஸ்டத்துல இருந்து இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரோம். அவ்வளவுதான் நாம் மொத்தம் பண்றது எல்லாமே. இன்னொன்று வந்து எனர்ஜி changing from one form to another doesn't have to be 1:1. மோட்டார் வண்டி இருக்கு, வண்டியில வந்து பெட்ரோல் வந்து பர்ன் பண்ணி அதை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். நம்ம பைக்ல, கார்ல, எதுலயா இருந்தாலும். ஆனா எலக்ட்ரிக் கார்ல எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து நம்ம மோட்டார்ல வந்து அதை கன்வெர்ட் பண்றோம். ஆனா அப்படி பண்ணோம்னா வெறும் மூவ்மெண்ட் மட்டுமா வர்றது, வண்டியில ஹீட் வரும், சவுண்ட் வருது. இதெல்லாமே வந்து எங்கிருந்து எனர்ஜி எடுக்கிறது? அந்த பெட்ரோல் இருந்து எடுக்கிறது. பெட்ரோல் வந்து it doesn't just convert it into movement, it converts it into heat also and sound also. So நாம உள்ளுக்குள்ள கொடுக்கிற எனர்ஜி வந்து எல்லாமே மூவ்மெண்ட் எனர்ஜிக்கு மட்டும் வரல. It gets distributed here and there. அதனால தான் சொல்றது it is not always 1:1. நாம 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா சின்ன 40cc பைக் வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் ஓடும். உங்களுக்கு அதே என்ஃபீல்டு போட்டோம் 30 கிலோமீட்டர் கூட ஓடாது. புல்லட் எல்லாம் போட்டோம்னா அதே அளவுக்கு 1 லிட்டர் தான். ஆனா அதோட எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப நம்ம அந்த காலத்துல இருந்து நம்ம இன்காண்டிசன்ட் பல்பு பார்த்திருப்போம். இல்ல உள்ளுக்குள்ள ஒரு கம்பி ஃபிலமெண்ட் இருக்கும். கரண்ட் பாய வச்சோம்னா இந்த பல்பு எரியும். அந்த பல்பு எரிஞ்சதுன்னா அந்த லைட் மட்டும் வராது, ஹீட்டும் வரும், கொதிக்கும். இந்த பல்பை வந்து கையால தொட முடியாத அளவுக்கு கொதிக்கும். நம்ம வந்து ஒரு 20 வாட் பல்பு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுல வந்து 10 வாட்ஸ் கூட உங்களுக்கு வந்து லைட்டுக்கு வராது. மிச்சதெல்லாம் ஹீட் ஜெனரேட் பண்றதுக்கு போயிடுது. அது வந்து அந்த காலத்து பல்பு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை எஃபிஷியன்ட் பல்பு வந்தது, டியூப் லைட் அல்லது காம்பவுண்ட் ஃப்ளோரசன்ட் டியூப் லைட் சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய பல்பு 40 வாட் கொடுக்குற அதே அளவு வெளிச்சத்தை உங்களுக்கு இந்த பல்பு வந்து 20 வாட்ல கொடுக்கும். ஏன்னா இதுல ஹீட் கம்மி, எனர்ஜி வேஸ்டேஜ் கம்மி. இப்ப எல்இடிஸ் யூஸ் பண்றோம், லைட் எமிட்டிங் டயோட்ஸ். அது பேஸ்ட் பல்புல வந்து ஹீட்டே இருக்காது. உங்களுக்கு அந்த காலத்துல ஒரு 40 வாட் பல்பு கொடுக்குற பவரை வந்து இந்த காலத்துல ஒரு 10 வாட் பல்பு ஈஸியா கொடுக்கும், கரண்ட் கம்மி. இதெல்லாம் வந்து வாட் வி கால் இஸ் ஹையர் எஃபிஷியன்சி. நமக்கு வந்து பேஸ்டான ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகிறத கம்மி பண்ணிட்டு தேவையான ஃபார்ம்ல மட்டும் கன்வெர்ட் பண்றது அதிகமாச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹை எஃபிஷியன்சி. ஒரு மோட்டர் எவ்வளவு சத்தம் கம்மியா இருக்கோ அவ்வளவு கரண்ட் கம்மியா இருக்கும்னு சொல்லலாம். வண்டி உங்களுக்கு ரொம்ப சத்தமா இருந்ததுன்னா பெட்ரோல் ஜாஸ்தி குடிக்கும், தண்ணி இல்லாட்டி பெட்ரோல் கம்மியா குடிக்கும், ஹீட் இல்லாட்டி பெட்ரோல் கம்மியா குடிக்கும். So changing energy from one form to another form is not always 1:1 in the way we expect. Wastages எல்லாத்துலயுமே இருக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலையும் அந்த மாதிரி வேஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இதை பார்த்து தான் பண்ண போறோம். So this potential energy and electric energy, this will be the basic of
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இத்தனை நேரம் நாம் பார்த்தது வந்து வெறும் பிசிக்ஸ், டு சம் எக்ஸ்டென்ட் மெட்டாபிசிக்ஸ் ஆல்சோ. இது வந்து ஒரு பேசிக் எடுத்துக்கிட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து நாம வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் இது வந்து நீங்க ரொம்ப புரியாட்டியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்தது பாக்குறப்ப வந்து ஏற்கனவே படிச்சு வச்சது வந்து திருப்பி அப்படி இன்னொரு நாள் தனியா புரியும். டோன்ட் வரி, you will get to understand it better when we go specifically into electrical and electronics specific details. இப்போ அதுக்கு இந்த கிளாஸ் போதும், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.